Praise the Lord. பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலே ஆகாரை குறித்து நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். இந்த ஆகார் தான் ஆசைப்படாத ஒரு வாழ்க்கைக்காக, தன்னுடைய எஜமாட்டினுடைய ஆசைக்காக ஆபிரகாமை விவாகம் பண்ணியிருந்தாள். ஆனால் இந்த சாரால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஆகாரை வெளியே அனுப்பிவிடுறாங்க. இப்போ இந்த ஆகாருக்கு ரொம்ப கவலையோடு கூட என்னை துரத்தி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே வனாந்திரத்துல கடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்பொழுது ஆகார் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். ஒருவேளை ஆகார் என்று நினைத்திருக்கலாம், என்னை விவாகம் பண்ணியிருந்த என்னுடைய கணவனால நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் ஆசைப்படாத ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்த என்னுடைய எஜமாட்டியினாலே கைவிடப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளைக்கு யார் இருக்கிறார்கள், தண்ணி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத போது தேவன் ஆகாரின் கண்ணீரை கண்டு ஒரு துறவை தேவன் ஆகாருக்கு காண்பித்து அந்த இடத்திலே ஆகாருடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டாலும், யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு இது தேவைப்படுகிறது, ஆனால் நான் யாரிடத்திலே போய் இதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆகார் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல முறையிட்டு அழுத போது எப்படியாய் ஆகாரின் கண்ணீரை தேவன் கண்டாரோ, இப்பொழுதும் உறவுகளால நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆம் ஆண்டவரே, நீங்க மாத்திரமே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நிமிஷத்துல ஆண்டவரே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து போதுமானவராய் இருந்து நீ நடத்தும்படியாக உடைய அன்பின் கரத்துல விட்டுக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.